வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 20/5/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று பிரதோஷம். இன்னைக்கு பிரதோஷம் விரதம் இருந்து மாலையில் நந்தியின் பாலாபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடன்கள் அடைபடும். சரிங்களா? இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 6:30 7:30 வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 9:30 10:30 வரையும், பிறகு இன்று மாலை 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 7:30 8:30 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 3 மணி வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 10:30 12 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:54 நிகழும். இன்றைய திதி இன்று மாலை 4:40 வரை துவாதசி திதி, அதன் பிறகு திரியோதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:09 வரை அஸ்த நட்சத்திரம், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 3:46 வரை பவகரணம், அதன் பிறகு இன்று மாலை 4:40 வரை பாலவகரணம், அதன் பிறகு கவலவகரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 4:09 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரத்திற்கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள அவசியம் தேவையில்லைங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாள் எப்படி, அதற்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் யோககரமான நாளுங்க. இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த நாளில் நீங்கள் எதை செஞ்சாலும் நன்மை தான், யோகம்தான். ஆமாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய நாளாகவும் மிக சிறந்த யோகங்களை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் அரசு அதிகாரிகள் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்குங்க. எதிர்பாராத மகிழ்ச்சி செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? சில புதிய முயற்சிகள் செய்யலாம், அதுலேயும் நல்ல வெற்றி கிடைக்கும்.
வாகன வசதி இன்னைக்கு மேம்படும். உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. நினைத்ததை முடிக்கும் திறன் இன்று உங்களுக்கு கிடைக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான கலர் வெளிர் மஞ்சள் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு ஆதாயத்து பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வசதி மேம்பட போகுது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக அமையுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பெருமைப்படக்கூடிய நாளாகவும் உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. உங்களுடைய பெருமை, அதாவது நீங்கள் செய்த வேலையை நீங்களே மெச்சி நான் இந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன் மாறுதட்டி சொல்லும் அளவுக்கு உங்களுடைய சாகச வேலைகள்னு சொல்லலாங்க. அந்த வேலைகள் உங்களுக்கு ஒரு பெரிய சாதனை தாங்க. ஆமாம், கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுங்க, அதில் மாற்றம் இல்லைங்க. பொருள், அதிர்ஷ்டமான பொருள், விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு 2 வகை இருக்குங்க. அந்த இன்றைய நாள் நீங்கள் விலை உயர்ந்த பொருளையும் அதிர்ஷ்டமான பொருளை பாதுகாப்பீங்க, விலை உயர்ந்த பொருளை வாங்கிட்டு வருவீங்க. ஆக வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்களை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி ஏற்படுங்க. அடுத்தவருடைய உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். தெய்வீக பணியில் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த ரிஷபராசி அன்பர்கள். விலை உயர்ந்த பொருள் வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன். அதை உங்களுடைய துணைவியாரின் ஆசையை நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. உயர் அதிகாரிகள் அவர்கள் உங்களை மதிப்பாங்க. ஆமாங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு இன்றைக்கி மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான கலர் சந்தன நிறம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேறுபாடுகள் மறையக்கூடிய நாளுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்புகள் கூடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மேன்மை அடையக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. அதாவதுங்க, தொலைதூர செய்தி. ஆமாம், அந்த செய்தி ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு. அதன் வழியில் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி வெளிநாடு செய்தியும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்தியாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் ஏதேனும் ஒரு புதுமையை செய்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் காத்திருப்பீங்க. விவாதத்தை மட்டும் செய்யாதீங்க, புதுமையை செய்யுங்க, ஆனால் விவாதத்தை செய்யாதீங்க. வாயை கொஞ்சம் அடக்கிச்சிங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? விலை உயர்ந்த பொருள்கள் கூட நீங்கள் இன்றைக்கி வாங்கலாம், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த பொருளை கையாளுறதுல கொஞ்சம் கவனம் தேவை. உடல் அசதி உங்களுக்கு தோன்றும், ஆனால் உடனே மறைஞ்சிடும். மனசோர்வு கூட சில நேரத்தில் ஏற்படுங்க. ஆனால் உற்சாகம் எல்லாருக்கும் இன்றைக்கி மாற்றி மாற்றி உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இருக்கும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 8. சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அடுத்தவருடைய வார்த்தையில் தலையீடு வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனம் தேவை. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அச்சம். எது நடக்கக்கூடாது என்று நினைக்கிறோமோ அது நடந்துடுதோ இன்னொன்று ஒரு அச்சம் ஏற்படுங்க. இந்த அச்சம் ஏற்படுறதுக்கு காரணம் மனதில் ஒரு குழப்பம். அந்த குழப்பத்தை போக்குறதுக்கு இறை வழிபாடு அவசியம் செய்யுங்க. இறை வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த குழப்பம், அச்சம் இதெல்லாம் மாறுங்க. சரிங்களா? வேலையில்
தாமதம் ஏற்படும். நீங்கள் செய்கிற வேலையிலையும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். புதிய முதலீடுலாம் எதுவும் இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். கவனம் தேவை. இடமாற்றம் பற்றி நீங்கள் சிந்திச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதை ஏற்றுக்கலாம். இடமாற்றம் செய்யலாம். மாற்று இனத்தவர் மூலம் உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான கலர்னு சொல்லப்போனால் மஞ்சள் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுறதுக்கான நாளாக இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனை மேலோங்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாதத்தை தவிர்த்துருங்க. இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி வரும். அதுக்கு ஆனால் நீங்கள் படாத பாடுபடணும். ஆமாங்க, வெற்றி உண்டு. அதுக்கு போராடி வெற்றி பெருக்கும். ஆமாங்க, சில காணா போன பொருள் கூட உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு உங்களை நாடி வருவதற்கு, அதாவது ஒரு உதவி வேணும்னு உங்களை நாடி ஒருத்தவங்க கூட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த உதவி நீங்கள் செய்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அரசு பணியில் இருந்து வந்த தடைகள் விலகுங்க. உடல் ஆரோக்கியம் ஏற்படும். பல சிந்தனையிலிருந்து இன்றைக்கி ஒரு முகமாக சிந்தனை பொலிவு ஏற்படும். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலருங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காணா போன பொருள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் விலகக்கூடிய நாளாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். ஆமாங்க, புதிய அனுபவம் கிடைக்கும். அதனால் சந்தோஷமும் ஏற்படுங்க. ஆனால் சிறு பிரச்சனை ஒரு வழியில் தோணும். அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதில் ஒரு சின்ன பார்ட் கெட்ட விஷயம் நடக்கும்ல, அது மாதிரி தாங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இன்றைய நாள் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் தோன்றும் உங்களுக்கு. சகல வழியிலையும் அடுத்தவங்க சக ஊழியர்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நினைத்த வேலையை செய்து முடிக்கலாம். அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. பொன்னிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலருங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் இன்றைக்கு. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வசதி அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சுகமான நாளுங்க. அமைதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. குழந்தைகளால் உங்களுக்கு இன்றைக்கி பெருமைப்படக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் மூத்தோர்கள் சொல் கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்பே கிடைக்குங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். நெருக்கமானவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீங்க. தடைப்பட்ட சில பணிகள் இன்றைக்கி செய்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சுபகாரிய தடையெல்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க உங்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 6. வெண்மை நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க உங்களுக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் நீங்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கவனமான நாளுங்க. கவனம் உங்களுக்கு அதிகம் தேவைப்படுற நாள். ஆனால் நற்செயல் நீங்கள் செய்கிறதுனால அந்த கவனமும் மாறி உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்குங்க. வெறும் பேச்சை தவிர்த்துருங்க. ஆமாங்க, வெட்டியாக யார்ட்டையும் வார்த்தை கொடுக்க வேண்டாம். குடும்பத்தினரை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. அவங்களுடைய வார்த்தைகளையும் கொஞ்சம் கேளுங்க. இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு.
அலைச்சல் ஏற்படும். இருந்தும் உங்களுடைய பொறுமைக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்குங்க இன்னைக்கு. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பேச்சை கொஞ்சம் இன்றைக்கி குறைச்சிக்கங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கவனம் தேவைப்படும் நாளாக இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் என்று இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் போட்டி, நிம்மதியும் உண்டு, போட்டியும் உண்டுங்க. ஆமாங்க, அப்படி தான் இன்றைக்கி நாள் இரட்டை சந்தோஷங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்புங்க. உங்களுக்கு வியாபாரத்தில் பெரும் லாபம் கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சக பணியாளர்கள் அவர்களோட உதவியை கேட்டு இன்றைக்கி உதவி வாங்கிப்பீங்க. சிலர் உங்களை சந்திக்க எதிர்பாராத சிலர் உங்களை சந்திக்க நிகழும். போட்டியிலிருந்து வெற்றியும் உண்டுங்க உங்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் கூடி வரும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில புரிதல்கள் உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வரும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் காணுவதை நீங்கள் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பக்தி வழியில் இட்டு செல்கிறீங்க. நீங்கள் குடும்பத்தையும் நீங்களும் பக்தி வழியில் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய மதிப்பு இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய உயர் அதிகாரி உங்களுக்கு நட்பு இன்றைக்கி ஏற்படும். உங்களுக்கு அவரை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா உங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இன்று கோயிலுக்கு செல்வது நல்லதுங்க. அருகில் உள்ள ஏதோ ஒரு கோயில், சிவாலயங்களுக்கு சென்றால் நல்லது. அதில் இஷ்ட தெய்வத்துனாச்சும் பாருங்கள். ஆக கோயிலுக்கு சென்றீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எதிர்பார்த்த, அதாவது நீதிமன்றங்களில் ஏதேனும் கேஸ் நடந்துகிட்டு இருந்தால் இன்றைக்கி தீர்ப்பு கிடைக்கிற நாளாக இந்த நாள் இருக்குங்க. உங்களுக்கு கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 6. பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலருங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைதி தேவைப்படக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி நாள் இருக்குங்க உங்களுக்கு. சரிங்களா? இன்றைக்கி உங்களுக்கு அமைதி தேவை. சரிங்களா? இந்த நாளில் எதுவுமே ஒரு முன்னின்று எதுவும் செய்யாதீங்க. ஆனால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. செலவுகளை கட்டுப்படுத்துங்க. புதுமையை விரும்புவீங்க. ஆனால் சக ஊழியர்கள் அவங்களெலாம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா மாலையின் பிறகு உங்களுக்கு நல்லதாகவே எல்லாம் நடக்குங்க. பணிகளை நல்ல ஆர்வம் ஏற்படும் உங்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. ஆமாங்க, இளம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க உங்களுக்கு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தேவைகள் கிடைக்கும். என்ன பொருள் தேவையோ அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆக்கம் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற நாளாகவும், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. தாய் வழி உறவினரால் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வாகனம் மாற்றுறதை பற்றி சிந்தனை மேலோங்கும். சரிங்களா? நண்பர்கள் துணையுடன் சில வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க. கொஞ்சம் மந்தத்தன்மைலாம் இன்றைக்கி மாறிடும்.
அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. ஆக இந்த நாள் இனிமையான நாளாக அனைத்து ராசி அன்பர்களுக்கு அமைந்திட எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார் என கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.